வணக்கம். ரொம்ப நாளான ரிலேஷன்ஷிப்ல சில சமயம் ஒரு மாதிரி சலிப்பு தட்டுறது ரொம்பவே சகஜம். ஆனா அந்த பழைய ஸ்பார்க்க திரும்ப கொண்டு வரதுக்கு நம்ம பெரிய பெரிய மாற்றம் எல்லாம் செய்ய தேவையில்ல. ஒரு சிம்பிளான சோஷியல் மீடியா போஸ்ட்ல இருந்து நம்ம உறவுக்கு புது உயிர் கொடுக்கற அளவுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான ஐடியாஸ் கிடைக்க போகுதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வி நம்மள பல பேருக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும் இல்லையா? ஒரே மாதிரி போற வாழ்க்கை, திரும்ப திரும்ப செய்யற விஷயங்கள், இதெல்லாம் சில நேரம் நம்ம உறவுல ஒரு விதமான சோர்வை கொண்டு வந்துரும். ஆனா இது ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. இது ஒரு சிக்னல். உங்க உறவுல ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுதுன்னு சொல்றதுக்கான ஒரு சிக்னல். இதுதான் நாம இன்னைக்கு அலச போற விஷயத்தோட ஆதாரம். இன்டர்நெட்ல வைரலான ஒரு சின்ன போஸ்ட் தான். ஆனா பாருங்க, இதுல இருக்கிற அந்த 4 டிப்ஸும் ரொம்பவே ஆழமானது. இந்த 4 யோசனைகளும் எப்படி உங்க உறவுல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டை கொடுக்க போகுதுன்னு நாம ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். நாம பார்க்க போற எல்லா டிப்ஸோட மையக்கருத்தே இதுதாங்க. அதாவது புதுசா எதையாவது ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம மூளைக்கு ஒரே மாதிரி போற ரூட் தான் பிடிக்கும். ஆனா நம்ம மனசுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா புதுசு புதுசா எதையாவது செஞ்சே ஆகணும். அந்த புதுமை தான் உங்க உறவோட திறவுகோல். சரி, நம்மளோட முதல் பாயிண்ட்டுக்கு வருவோம். மாற்றம் அண்ட் புதுமை. ரிலேஷன்ஷிப்போட ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு துடிப்பு, அந்த ஒரு ஆர்வம், அதையெல்லாம் எப்படி திரும்ப கொண்டு வர்றது? அதுக்கு நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற வழக்கமான விஷயங்களை எப்படி உடைக்கலான்னு இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் பார்க்க சிம்பிளா தெரியலாம். ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெருசு. எப்பவுமே ஒரே ரூம், ஒரே இடம்னு இருந்தா அதுவே ஒரு கட்டத்துல ரொம்ப போரிங்கா மாறிடும் இல்லையா? ஆனா அந்த சூழலை லைட்டா மாத்தும்போது அது நம்ம மனசுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இது 2வது யோசனை. இதுவும் புதுமையை பத்தினது தான். தாம்பத்தியத்துல புதுசு புதுசா விஷயங்களை ட்ரை பண்றதுங்கிறது வெறும் உடல் ரீதியான செயல் மட்டும் கிடையாது. அது நாம 2 பேரும் சேர்ந்து புதுசா ஒன்ன கத்துக்கிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். அந்த ஃபீலிங் தான் உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஆர்வத்தை பல மடங்கு அதிகமாக்கும். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒரு உறவுங்கிறது வெறும் பிசிக்கல் சேஞ்சை மட்டும் சார்ந்தது இல்ல. உண்மையான பிணைப்புங்கிறது அதையெல்லாம் தாண்டி ரொம்ப ஆழமானது. சரி, அந்த ஆழமான கனெக்ஷனை எப்படி உருவாக்குறது? அதுக்கு உணர்வு ரீதியான நெருக்கமும் வெளிப்படையான பேச்சும் எவ்வளோ முக்கியம்னு இந்த செக்ஷன்ல பார்க்கலாம். இங்க 2 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்னு, முன் விளையாட்டுக்கு அவசரப்படாம நேரம் எடுத்துக்கிறது. இது உடல் ரீதியான இன்பத்தை மட்டும் அதிகப்படுத்தாது. இது ஒரு மாதிரி வார்த்தைகளே இல்லாத ஒரு உரையாடல் மாதிரி. அது உங்க இமோஷனல் பாண்டிங்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். 2வது, அந்த வார்த்தை இல்லாத உரையாடலோட நிஜமான வார்த்தைகளையும் சேர்த்துக்கிறது. உங்க விருப்பங்களை நீங்க ஓப்பனா பேசும்போது தான் நம்பிக்கை இன்னும் ஆழமாகும். அந்த பிணைப்பு உடையவே உடையாது. சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா ஐடியாஸையும் ஒன்னு சேர்த்து இதிலிருந்து கிடைக்கிற முக்கியமான பாடங்கள் என்னன்னு பார்க்கலாம். இது வெறும் டிப்ஸ் மட்டும் இல்லைங்க. ஒரு சந்தோஷமான, நிறைவான உறவை கட்டி எழுப்புறதுக்கான 4 அசைக்க முடியாத தூண்கள்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த 4 தூண்கள் இதுதான். சூழல்ல ஒரு சின்ன மாற்றம் பண்றீங்க, அது புதுசா எதையாவது பரிசோதனை செஞ்சு பார்க்க தூண்டுது. அந்த புது அனுபவங்கள் உங்க நெருக்கத்தை இன்னும் அதிகமாக்குது. இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிறது என்ன தெரியுமா? திறந்த மனசோட பேசுற உரையாடல் தான். பாத்தீங்களா? இது ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆன ஒரு அற்புதமான சைக்கிள். இந்த பகுதியோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 4 தூண்கள்ல எதை இன்னும் வலுப்படுத்த இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க உறவுல இன்னைக்கு என்ன ஒரு சின்ன பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன அடி கூட ஒரு பெரிய பயணத்தோட ஆரம்பமா இருக்கலாம்.